ரிப்போர்ட்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. ஆனால் இன்னமும் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக இன்னும் தமிழகத்திற்கு வரவே இல்லை. இதற்கான காரணம் என்ன சார்? அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இவர்கள்ட்டே திரும்ப திரும்ப சீட்டுக்கு நிற்கிற ஒரு நிலை மாறணுன்றது ராகுலுடைய எண்ணம். ராகுல் தொடர்ச்சியாக ஒரு மாற்றத்தை ஏதாவது ஏற்படுத்தலாமான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் தான் விஜய் வராரு. விஜயும் தேசிய பார்வையில் தான் இருக்கார். அப்போ அவர் காங்கிரஸ் கூட நெருங்கி ஒரு பேச்சுவார்த்தை போகுது. இதுக்கு நடுவில் என்டிஏ கிட்ட விஜய் பேசுகிறாரு, மறுபடியும் தனியாக வந்துடுறாரு. ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, இது என்னுடைய முக்கியமான இதுன்னு விஜய் சொல்கிறார். அப்போ இயற்கையாகவே தமிழ்நாட்டில் மிக செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. குறைந்தது 20% வாக்குகள் வாங்குவார். தொடர்ச்சியாக அவர் அரசியல் நடத்தினா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு இளைய தலைமுறையுடைய ஆதரவு இருக்குது. அப்போ காங்கிரஸ் ஏன் தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கூடாது அப்படின்ற முடிவை ஒரு முன் சிந்தனையாக ராகுல் எடுக்கிறார். அப்போ அப்படி எடுக்கும் பொழுது அந்த முடிவு எவ்வளோ சரியாக இருக்கும்னா, இன்றைக்கி இந்த சட்டசபை தேர்தலையே இன்றைக்கி தனியாக தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தாவேகா. இந்த காங்கிரஸ் இருந்திருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு செட்டப் ஓடி இருக்கும். ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா கூட வச்சுக்கிங்க, அது ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்டாக இருந்திருக்கும். ஆனால் திமுக காங்கிரஸ்ன்ற ஒரு கூட்டணி கட்சி இல்லைன்னா அது இன்னும் தடுமாறி போயிட்டுருக்கும், வலுவிழந்து போயிருக்கும். அப்போ ராகுல் நினைக்கிற ஒரு இது நடந்திருக்கும்ல, ஒரு கட்சியை வலுவிழந்து காங்கிரஸ் அந்த இதில் வலுவடைகிறது. எப்படி வலுவடைகிறது? 70 சீட்டு கேட்டு நிற்கிறது. அப்போ 20% ஓட்டு 70 தொகுதிகளில் ப்ளஸ் காங்கிரஸுடைய ஒரு 5-6% ஓட்டு எல்லாம் சேர்ந்தால் 26% ஓட்டு. சில பெரிய வெற்றியும் பெறலாம், ஒரு 30-40 இடம், 10-15 இடம், ஏதோ ஒன்று. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெரிய பர்சன்டேஜ் உள்ள கட்சியாக இருக்கும். இன்னொன்று நம்பிக்கை ஒன்று இருக்கும், காங்கிரஸும் தாவேகா சேர்ந்துட்டாங்க, அது பெரிய கூட்டணி, 2வது பெரிய கூட்டணிலாம் வரும். அப்போ அது ஒரு மாற்றம் வந்திருக்கும். சரி, ரைட்டு, சீட்டே கிடைக்கல, ஒரு 10 சீட்டு கூட கிடைக்கல. ஆனால் உள்ளாட்சி தேர்தலும் வரும்பொழுது இதே இதில் இன்னொன்று சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் இங்கே மட்டும் இல்லை, சேர்ந்துருந்தா பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. கேரளாவில் தாவேகாக ஒரு 4-5 சீட்டு கொடுத்தா அவங்க கணக்கு துவக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இது இல்லாமல் நீண்டகால திட்டமாக தென் மாநிலங்களில் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஒரு போய் பிரச்சாரம் பண்ணால் ஒரு இதுன்னு. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் பயன்படுத்தலாம். இப்போ சட்டமன்றத்தில் ஒரு பெருசாக இல்லைனாலும் பாண்டிச்சேரியில் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இங்கே அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது உள்ளாட்சி தேர்தல் கட்சியை இதெல்லாம் தாண்டி கீழ் மட்டத்தில் என்னென்ன செல்வாக்கு இருக்குன்றது தான். அந்த வகையில் தாவேகா காங்கிரஸ் சேர்ந்தால் பெரிய லெவலில் பிடிப்பாங்க, தனக்குன்னு ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கும். அதற்கு அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் பாஜக என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, இவங்களுக்கு தான் பிரதமர் வேட்பாளர் நிற்கும். டிஎம்கேக்கு ஒன்றும் இருக்காது. இந்த இதெல்லாம் நடந்திருந்தா ஒரு 20% மேலே விஜய் வாங்கியிருக்காரு, காங்கிரஸும் சேர்ந்துச்சு, இவங்களோட கூட்டணி 26% வாங்கியிருக்காங்க, ஆனால் ஜெயிக்கலை, ஆனால் உள்ளாட்சியில் நல்லா இடம் பிடிச்சாங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணி இங்கே வந்துடும். இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து தக்க வைக்கிற வேலையை திமுக பண்ண வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்படும். இந்த மாதிரி ஒரு நீண்டகால திட்டத்தை யோசிச்சு தான் ராகுல் முடிவெடுத்தார். ஆனால் நீ என்னதான் திட்டம் போடு, உன் கட்சிக்குள்ளே நாளை பிடிக்கிறேன் பார், அதுவும் உங்கள் அம்மாவே உங்கள் அன்னையே நான் பிடிக்கிறேன் பாருன்னு சிதம்பரத்தை வச்சு அவங்கள்ட்ட பேசி ராகுலை ஓரம் கட்டி வலுக்கட்டாயமாக கூட்டணியை கொண்டு வந்துட்டாங்க. ஒருத்தன் விரும்புகிறான் ஒரு பொண்ணை, இன்னொருத்தன் அந்த பொண்ணை விரும்புகிறான், ஒரு பணக்காரன். அந்த பொண்ணுடைய அம்மாக்கிட்டே போய் இவனை காதலனை தட்டி விட்டு அந்த பொண்ணை இவன் கட்டிக்கிறான். அப்போ காதலனுக்கு என்ன கோபம் இருக்கும்? நம்ம விரும்பின பொண்ணை பணத்தை வச்சு அவங்கள்ட்ட பேசி இவன் கட்டிக்கிட்டானே, விடக்கூடாது ராவணன், அந்த கோபம் தான் எனக்கு ராகுலுக்கு இருக்குது. இதை விட நான் வாசகர்களுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமா? அப்போ இந்த கோபம் தான் அவர் புறக்கணிக்கிறதுக்கு காரணம். பாண்டிச்சேரியில் அவ்வளோ நானவா பேசி பார்த்துருக்காங்க. சும்மா ஏர்போர்ட்டில் அப்படி எதிரில் அப்படியே வர மாதிரி, அகஸ்மாத்தாக வர மாதிரி, ஹலோ ராகுல்ஜி நீங்களா இங்கே, அப்படிலாம் கூட எதாவது பண்ணிக்கலாம். நோ, எந்த இதுக்கும் நான் ரெடியாக இல்லை, நான் சந்திக்க தயாராக இல்லை அப்படின்ட்டு.
இது சம்பந்தமா பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லியிருக்காரு, நாங்க கேட்ட தொகுதிகளை அவங்க வந்து கொடுக்க தவறுனதுனாலதான் ராகுல் காந்தி இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நீங்கள் 25 தொகுதியை குறைக்க பார்த்தீங்க, அவங்க தாவேக்கா கூட கூட்டணி போகிறாங்க, கடைசியில் காலில் கையில் விழுந்து கூட்டு வந்து 28 தொகுதின்னு ஒத்துக்கிட்டீங்க. அந்த ஒத்துக்கிட்டது இல்லாமல் நம்ம கொடுக்குற தொகுதி இருக்குல்ல, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பவராக இருக்கிற தொகுதியில் விட்டாங்க தூக்கி. இப்போ இவங்க தொகுதியும் பிடிங்கிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, நீ குதிரை குப்புற குழி பறித்தது இல்லாமல் குப்புறம் தள்ளிச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணி விட்டதுனால அவருக்கு இன்னும் கோபம். அதனால் அவர் இதை மெயின்டைன் பண்ணுவார். அவர் எப்படியாவது தாவேகா, அதனால தான் விஜய் சொன்னார், உண்மையான தாவேகா உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது. உண்மையான காங்கிரஸ் இந்த கோபம் இந்த இதெல்லாம் வந்து ராகுல் நம்மளோட இருக்கான்றதான் அதை பதிவு பண்ணார். அதனால தான் இவர்கள் பயந்து போய் எங்கள் தேர்தல் முடிவில் தான் மாறிட போகுதுன்னு டிகே சிவகுமாரை கூப்பிட்டு வந்து பாருங்க எங்களோட தான் இருக்கிறாங்கன்னு காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது, விஜய்லாம் ஒன்றுமே கிடையாது, டிகே சிவகுமாரை சொல்ல வச்சாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்காரு எங்கள் பிரச்சாரத்துக்கு சிவகுமார். இதுதான் ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க, யார், கார்கே, சிவகுமார், சித்தராமையா, இதெல்லாம் ஒரு டீம். அந்த டீம் மூலிமா சொல்ல வைக்கிறாங்க. அப்போ ராகுல் வெறுப்பில் இருக்கார். இப்போ வருவாரா வரமாட்டாரான்னா இது வரைக்கும் இல்லை. 3 நாள் 18ஆம் தேதி வரைக்கும் பார்லிமெண்ட்டு, 19, 20, 21 3 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 நாள் ஏதோ ஒரு நாளைக்கு கெஞ்சி கூத்தாடி கொண்டு வருவாங்க. அப்படியே ஒரே மேடையில் ஏற்ற முடியுமா, ஏறுவார்களாம் தெரியாது. அவர் வந்து நான் கன்னியாகுமரி இதெல்லாம் பண்ணிட்டு போகிறேன்ட்டு போனார்னா ஒன்றும் பண்ண. 30ஆம் தேதி கூட மல்லிகார்ஜுன கார்கே கன்னியாகுமரி வரதா கூட சொல்லிட்டு அவங்களாம் வருவாங்க, அவங்க வேறு டீம்ன்றல. ராகுல், மாணிக் தாகூர், கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், இது ஒரு டீமு. கார்கே, சோனியா காந்தி, சித்தராமையா, டிகேஎஸ், செல்வ பெருந்தகை, இங்கே மாநிலத்தில் செல்வ பெருந்தகை, சிதம்பரம், இவங்களாம் ஒரு டீம். அதனால் கடுமையான கோபத்தில் இருக்கார். நீங்கள் ஒரு தொகுதியை கேட்டு வாங்க சொல்கிறாங்க, மதுராந்தகம் தொகுதியை சுவாமிநாதன் சொல்லிட்டு, விஸ்வநாதனா சுவாமிநாதனா ஒரு அந்த கேண்டிடேட்டுக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க. மேலே கூப்பிட்டு சொன்னதுக்காகவே அந்த தொகுதியை வாங்காமல் தவிர்க்கிறாரு செல்வ பெருந்தகை. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, மேலூர் சம்மந்தமே இல்லை, மதுராந்தகம் இருக்குது, மேலூர் அங்கே இருக்குது, மேலூர் தொகுதியில் அவரை கொண்டு போய் நிற்பாட்டுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நீ சீட்டு வாங்கலைன்னா இவருக்காக தான் கேட்குறேன், சீட்டு வாங்கலைன்னா இவர் நிற்க முடியாதுன்னு நீ பார்க்குற, நான் நிற்க சொல்கிறேன், அந்த தொகுதியில் போய் நில்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. விஜய் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பல இடத்துல வந்து ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, பல இடத்துல பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காரு. அங்கே பல மக்கள் அவருக்காக கூடுறாங்க. இந்த கூடுற கூட்டம் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு வாக்கா அமையுமா, கிடைக்குமா? கூடுற கூட்டம் 2 வகை. ஒன்று வேடிக்கை பார்க்க வர்றது, 2வது தொகுதி முழுவதும். இப்போ பார்லிமெண்ட்டு இப்போ மாவட்டம் முழுவதும் இருந்து வருவாங்க. இப்போ சென்னையில் இங்கே வந்தார், நுங்கம்பாக்கம், டி நகர். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாங்க. அப்போ சென்னையில் 16 தொகுதி எல்லோரும் இங்கே வந்து சேர்றாங்க. பார்க்கும்போது ஒரு 1,00,000 பேர் கூடிட்டாங்க. பெரிய கூட்டம்பா, விஜய் இந்த வேலை கூடுதப்பா. ஆனால் அவங்களாம் யார், 16 தொகுதியில் பிரிஞ்சிருக்கவங்க. அப்போ தொகுதிக்கு 10,000 பேர் 8,000 பேர். அதனால் இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது. இப்போ எடப்பாடி போய் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அந்த தொகுதி இல்லை ஒரு 2 தொகுதி 3 தொகுதியிலேருந்து ஆளை கூட்டு வந்திருப்பாங்க, அது நடக்கும். விஜய்க்கு அப்படி கிடையாது, 10 தொகுதி 15 தொகுதியிலேருந்து ஆளுங்க வருவாங்க. பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தானாக சேர்ந்து தானே சார் வர்றாங்க, தானாக தான் வருவாங்க. தொகுதிக்கு 10,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு 8 தொகுதினா 80,000, 10 தொகுதினா 1,00,000 பேர். அவங்க மீண்டும் அந்த தொகுதிக்கு போயிட்டாங்க, அவங்க 10,000 பேரும் விஜய்க்கே போடுறாங்கன்னா ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு தானே விடும். நம்ம சொல்கிறது உங்களுக்கு விழுற ஓட்டுக்குள்ளே தான் செய்யும். பொதுமக்கள்கிட்ட வாக்கு வாங்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினீங்க, உங்ககிட்ட ஒரு உட்கட்டமைப்பும் இல்லைன்னு சொன்னோம், கோச்சிக்கிட்டீங்க. ஒருத்தர் ஓடிய போயிட்டார், இதெல்லாம் நடக்கும்னு சொன்னோம். அடுத்து வேட்பாளர் பட்டியல் இறுதியானவுடனே இன்னும் எத்தனை பேர் என்னென்ன மாறுறாங்க. இப்போவே பல பேர் பல இடங்களில் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சைலண்ட் ஆகிட்டாங்க. இது ஒன்று. அதையும் மீறி சில வேட்பாளர்கள் நான் விஜயை முதல்வராக்கி தீருவேன், அதுக்கு நான் எங்கே ஜெயிக்கணும், நான் போட்டிடுறேன் அப்படின்னு என்ன கட்சிக்காரங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறோம். இன்னையா விஜயை நான் வந்து நின்னா விஜய் நிற்கிற மாதிரி, நான் ஜெயிச்சா விஜய் ஜெயிச்ச மாதிரின்னு தலைவரே சொல்லிட்டாரு. என்னையா அப்படி பண்ணுறீங்க, அவர் சொல்லுவார். சில இடங்களில் வந்து விஜய் மாதிரி ஹோலோகிராம்லாம் வச்சு எல்லாம் விடுங்க, அது பிரச்சார வகை. நான் சொல்கிறது
இவர் போய் ஒரு வேட்பாளர் 232 பேர் போட்டிடுறாங்க. அந்த வேட்பாளருக்கு போய் கீழே மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணோம்ல, தானே கணக்கு. தாவேகா வேட்பாளர்னா தாவேகாவில் இருக்கிறவங்க வேலை செய்யணும். மாவட்ட செயலர் என்ன சொல்கிறான், எவ்வளோ தருவேன், ஒன்றியத்துக்கு எவ்வளோ தருவேன், அவனுக்கு எவ்வளோ தருவேன், துட்டு கொடுத்தா வேலை செய்கிறேன்றான். அப்போ என்னப்பா நீ இப்படி சொல்கிற, விஜய் நிற்கிற மாதிரின்றாங்க, நான் ஜெயிச்சா தானே என் விஜய் முதலமைச்சரான். அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்கிற சொல்லு. பகிரங்கமாக பல இடங்கள் நடக்குது. அப்போ எங்கே யாருக்கு யார் மேலே அக்கறை இருக்குது? சரி, இவங்கெல்லாம் யார்? புசி போட்ட ஆட்கள். அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? சரி, இதெல்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? புசி ஆனந்த் கட்டுப்படுத்தணுமா வேணாவா? 234 தொகுதியில் உங்கள் ஆளுங்க ஒரு 20 பேர் போக 210 பேர் வேட்பாளர். அதில் கொஞ்சம் பேர் மாவட்ட செயலாளர் இருப்பான், மீதி யார் வெளியிலேருந்து வந்தோன்னா 106 பேர்கிட்டன்றாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே கட்சியிலேருந்து ஒரு ஒருங்கிணைப்பு அவங்களுக்கு வரணுமா வேணாமா? என்ன வேலை நடக்குது? வேட்பாளருக்கு கரெக்டாக இது பண்ண ஒத்துழைக்கிறீங்களா? ஜெயிக்கணும். எப்போ அந்த தொகுதின்னா வேலை நடக்குதா? என்னென்ன பிரச்சனை? இந்த தொகுதி, இந்த 234 தொகுதிக்கு யார் போய் கேட்குறா? யார் பேசுகிறா? அனாதை மாதிரி தனித்தனியாக திரியிறாங்க. ஏப்பா இந்த பிரச்சாரம் பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது மேலே இருந்து ஒரு கமாண்ட் வருதா? எதுவுமே இல்லை. ஆதவ அர்ஜுனா தேர்தல் பரப்புரை செயலாளர், பொதுச் செயலாளர். என்ன பண்ணார் அவர்? அந்த தொகுதியை விட்டு வெளியே வந்தாரா? தேர்தல் அறிவிச்சு இந்த தொகுதியை விட்டு வெளியே வந்தாரா? அவர் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இப்படி சுயநலமாக இப்படி இருந்தால் எங்கேருந்து விஜய் ஆட்சியை பிடிக்கிறது? இன்றைக்கி தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு. மாவட்ட செயலாளர் கூட்டமோ இன்றைக்கி தானே இதான் பேசினாரா மாவட்ட செயலாளர்கிட்ட? விஜய் என்ன பண்ணணும்? 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்திருக்கேன், அவங்க வெற்றிக்கு பாடுபடணும். பல இடங்களில் ஒத்துழைப்பு இல்லைன்னு கேள்விப்படுறேன். இப்படிலாம் இருந்தால் நம்மளுடைய லட்சியம் எப்படி நிறைவேறும்? நான் நிற்கிற மாதிரி தானே என்னை வந்து ஜெயிக்க வச்சிங்கன்னா, ஜெயிக்க வைக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த தொகுதி நிற்கிற தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிக்கணும். ஜெயிச்சா தானே நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறேன்னு ஏதாவது அறிக்கை விடணும். அப்படி முதல்ல நடக்குதுன்னு பிரச்சனையாவது விஜய்க்கு தெரியுமா? இல்லை விஜய்கிட்ட கொண்டு போவாங்களா? இப்படி தான் இருக்குது. இந்த லட்சத்தில் கூட்டம் கூடுது, ஆட்டம் பாடுதுன்னா விஜய்க்கு மட்டும் கூடனா போதுமா? அந்த மக்கள், அந்த வேட்பாளர்களுக்கு என்ன இருக்குது? என்ன துட்டு இருக்குது அவன்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு? எங்கேயாவது போய் பிரச்சாரம் பண்ணால் கட்சிக்காரன் கூட வரணும். எவன் வர்றான்? இப்படி தன்னந்தனியாக மற்ற கட்சிக்கெல்லாம் மாநில லெவலில் இப்போ திமுக எடுத்துட்டா பிரேமலதா பேசுகிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்க, உதயநிதி பேசுகிறாரு, ஸ்டாலின் பேசுகிறாரு, இன்னும் எத்தனை தலைவர்கள் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சென்னையிலே பேசவே இல்லை, ரோட் ஷோ மட்டும் தானே நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக எடுத்துட்டிங்கன்னா பல தலைவர்கள் பேசுகிறாங்க. டிடிவி பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு, இவர் நம்ம அன்புமணி பேசுகிறாரு, நயினார் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு, அதிமுக கட்சி தலைவர் பேசுகிறாங்க, தலைமை கழக பேச்சாளர்னு சொல்லிட்டு விந்தியா அவங்க இவங்கன்னு எல்லாம் போய் பேசுகிறாங்க. திமுக எடுத்துட்டாலும் தலைமை கழக செயலாளர்கள், பேச்சாளர்கள் அவங்க இவங்கன்னு, கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இவங்கன்னு. எங்கே யார் இருக்கா? தாவேக்கால தலைமை கழக பேச்சாளர்னா யாரும் இருக்காங்களா? ஒரு பொதுக்கூட்டம் கூட போட முடியல. ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை. விஜய் வருவாரான்னு காத்துனுக்குறாங்க. அவர் வருவாரா அப்படின்னு காத்துனுக்குறாங்க. அவர் எங்கே வருவார்? ஒரு நாள் போனால் ஒரு நாள் லீவு. சரி, ஆதவ அர்ஜுன் வருவாரா? அவர் எங்கே வருவார்? அவருக்கு அங்கேயே வருவாங்க. வேறு யார் பேசுகிறவங்க இருக்கா? புஷிக்கு மைக்கை பார்த்தோன்னா தலைலாம் ஆட ஆரம்பிச்சிடும். வேறு யார் இருக்கா? நாஞ்சில் சம்பத்ன்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எவ்வளோ தான் போய் பேச முடியும்? வேற எல்லாம் குட்டி குட்டி பேச்சாளர்கள், ஒன்றும் கிடையாது. யாராவது ஒரு பிரபலங்கள் அந்த இதில் இருக்காங்களா? யாரையாவது சேர்த்திங்களா? ஒரு காளியம்மாள் சேர்த்துருந்தா கூட அந்த மாதிரி தொகுதி மூலம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்துடுவோம். கடைசி வரைக்கும் சேர்க்கல. இந்த மாதிரி பழக்கருப்பையாலேருந்து பலரையும் லாஸ்ட்டில் இப்போ பேசுறதுக்கு ஆள் இல்லையே. வெளியிலேருந்து யாரும் ஆள முடியுமான்னு பார்த்துருக்குறாங்க. இதுதான் நீங்கள் நிலைமை. தாவேக்கா அவங்களோட தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக தருவோம் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு வந்து மாதம் 2500 ரூபா தரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் குறைஞ்சது எப்படியும் அந்த வேட்புமனு அந்த இதெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் பார்த்தா எப்படியும் ஒரு 2 கோடி 1 கோடி 1.5 கோடி இருப்பாங்க. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான் மேக்சிமம் பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு 2500 ரூபானா எங்கே போவீங்க? அதுக்காக இது இல்லாமல் உரிமை தொகை
2000 2500 ஆமாம். அது வேற கொடுக்குறாருல, அதுவும் கொடுப்பாராம் இதுவும் கொடுப்பாராம். மற்றவங்களாவது 1 கொடுக்குறாங்க, இவர் 2. என்ன அவரது கஜானா? என்ன இதில் என்ன சொல்கிறார்? வாக்குறுதியில் நான் மற்றவர்கள் போல் அள்ளி வீச மாட்டேன். 3 சிலிண்டர் தான் கொடுக்க முடியும். 3 சிலிண்டர்னால 1000 ரூபா ஒரு சிலிண்டரு. 3 சிலிண்டர்னா 3000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபா செலவழிக்கின்றது கஷ்டன்றது தான் அவர். 6 சிலிண்டருன்றாரு. இந்த மாதிரி அள்ளி எனக்கு என்னன்னு வீசியிருக்காரு. சில இது நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தால் தான் அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. 75% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். தொகுதி மறுவரையறை இதை எதிர்த்து வந்து ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தொகுதி மறுவரையறைன்றது இன்னைக்கு கூட பிரதமர் பேசியிருக்காரு. இவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அது கிடையாதுன்னு சொன்னாலும் இவர்கள் தேர்தலுக்காக விடமாட்டேன், ஆய் உய் கொளுத்துவேன், கருப்பு கொடின்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தேர்தலுக்காக. தொகுதி மறுவரை இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி தொகுதினா ஒரு 8 லட்சம் 10 லட்சம்குள்ளே இருந்தால் அந்த எம்பியால் அந்த இதை கவர் பண்ண முடியும். 20 லட்சம் 25 லட்சம் இருந்தால் என்ன ஆகும்? அரசியலமைப்பு சட்டத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தொகுதி மறுவரையறை பண்ணணும் மக்கள் தொகை அடிப்படையில்னு சொன்னாங்க. 71 வரும்போது மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா மற்ற வட மாநிலங்கள்லாம் அதிகமாக இருக்குது, நம்ம குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சதுனால கம்மியாக இருக்கிறோன்றப்போ பிரச்சனை வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க? இருக்கிற இதையே மறுவரையறை பண்ணுவோன்ட்டு ஒரு இதை தள்ளி வச்சாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் இல்லைன்னு. 2001 அதே முடிவை மறுபடியும் எடுத்தாங்க, 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. இப்போ 2026 வந்திருக்கு. இப்போ ஒரு தொகுதி 20 லட்சம் 25 லட்சம் எம்பி சீட்டுக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு 855 எம்பிகள் இருந்தே ஆகணுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கேற்றார் மாதிரி தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணணும். மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் இவங்க சொல்கிறது நடக்க தான் செய்யும். தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். அப்படி பண்ணக்கூடாதுன்னா அப்படி பண்ணலைங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படி பண்ணலை. எப்படி பண்ண போகிறோம்? கிராஜுவலாக 50%னா எல்லாருக்கும் 50% ஏற்றுனா அந்த இது வந்துடும் எண்ணிக்கைன்னு. அதுவும் கூடாது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணோம் ஏதாவது மாற்று சொல்லணும், அதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க? இவர்களுக்கே ஒரு குழப்பம். இன்றைக்கி அந்த மசோதா இன்றைக்கி நாளைக்கெல்லாம் விவாதத்துக்கு போய் தாக்கல் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்றதுக்கான மசோதா அதுக்கான ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாக்கலாகி மக்கள் தொகை கணக்கு எடுத்து இதெல்லாம் பண்ணி முடியுது 2034-35 ஆகிடும். இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு வாய் வெட்டிடுவேன் குத்திடுவேன், நான் யார் தெரியுமா மிரட்டலாக நினைக்க வேண்டாம் ஆனால் மிரட்டுவேன் அப்படிலாம் பேசினுக்கிறார். 60களில் பார்த்த திமுக பார்ப்போம். 60களில் ரோட்டில் நின்றுந்தான் தலைவனே, ரோட்டில் நிற்பான், போராட்டம் பண்ணி சிறையில் மாத கணக்கில் கிடப்பான். இன்றைக்கி 1 மணி நேரம் அவங்களால ஒரு மேடையில் ஏறி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? வேர்த்து ஊத்தம், ஐயோ ஏசி இல்லையேன்னு பண்ண முடியுமா? அந்த லெவலில் இருக்கிறீங்க எல்லாரும், சுக வாழ்க்கைக்கு போயிட்டீங்க. இவங்களும் இல்லை, எல்லா தலைவரும் எல்லா கட்சியிலும் அப்படி தானே. யாராவது ஏழை எளியவர்களாக இருக்காங்க? ஒரு ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா இன்றைக்கி இவங்களால? அதனால் இதெல்லாம் சும்மானா அப்படி இப்படி உருட்டுறது. அரசியல் தேர்தல் நேரம்ல மத்திய அரசை எதிரியாகவே காட்டினா தானே ஏதாவது தேர்த்த முடியும். அதுக்காக தான் இந்த பிரச்சாரம். பொதுமக்கள் பெருசாக எடுத்துக்கல, கருப்பு கொடியாதுன்னாங்க. எங்கேயாவது பெருசாக இருக்குது இந்த பிரச்சனை? இல்லை சார். யார்கிட்டயா இப்போ டீலிமிட்டேஷன் என்னன்னு கேட்டு பாருங்க. சும்மா எடுக்கிறீங்கல்ல மைக் எடுத்துகிட்டு டீலிமிட்டேஷன் ஸ்டாலின் கருப்பு சட்டை நீ போட்டிருக்காரு, கருப்பு கொடி எடுத்துறாங்களே அப்படின்னா என்ன தெரியுமான்னு கேளுங்க, கேட்டு பாருங்க யாராவது சொல்கிறாங்களான்னு. திமுகவோட 8000 ரூபா கூப்பன் மாதிரியை வந்து விநியோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து அதை தடை விதிச்சிருக்கு. ஏங்க சட்டவிரோதங்க அது. நீங்கள் பொய்யான இதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபேமிலிட்டி எது போட்டாலும் தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததை போயிட்டு இந்த தான் டோக்கனு இதை வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா, சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கடைக்கு. ஒரு 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்து போய்க்குது. ஓன்ட்ட 8 ஏன்ட்ட 8 அவன் நல்ல ஃப்ரிட்ஜாக வாங்கலான்ட்டு இந்த ஃப்ரிட்ஜை காமிப்பா அந்த ஃப்ரிட்ஜை காமிப்பான்னு அவன் எல்லாத்தையும் காமிச்சிக்கிறான். ஒரு 18,000 ரூபா நல்ல ஃப்ரிட்ஜு காமிச்சிக்கிறான். இந்த டோக்கனை கொடுத்துட்டு இந்த அப்படி 2000 ரூபான்னு கொடுத்துக்குறாங்க. 4 500 ரூபா நோட்டு. என்னது இது? இந்த ஃப்ரிட்ஜை வீட்டுக்கு டெலிவரி பண்ணு. சரி 2000 ரூபா கொடுத்துட்டு மீதி டியூ போட போகிறீங்களான்னு கேட்டுக்கிறான். இல்லைங்க 8000 அப்படின்னு. இது 8000மா? ஏம்மா வெத்து பேப்பரை கொண்டு வந்துட்டேன். ஏய் இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க, நீ எதுனா வாங்கிக்கலாம். முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு, எவனா பிரச்சனை பண்ணால் ஏன்ட்டாவா நான் பார்த்துக்கிறேன்னு. அவன்கிட்ட போயிடுவேன் நான். அவர்கிட்ட போனேன்னா அவள் தான் அவன் கதை கந்தல்னு. ஏம்மா போனா போய்க்கம்மா, சும்மா வந்து உருட்டினுக்கிறேன் வெத்து பேப்பரை கொண்டு வந்துட்டுன்னு நடந்துருக்குது. டோக்கன் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க.
இவங்க கொடுத்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அது நீட்டு original மாதிரி ஜனங்க நம்பிக்கின்னு ஓட்டெல்லாம் போட்டு அப்புறமா மண்டைய காயம் போலன்னு பார்த்துருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்கன்னு நினச்சிருந்துக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று உருட்டினா தெரியுமா, ஒரு டப்பாலாம் வச்சார கார்டு போடலாம், அந்த கார்டில் பாதி அக்னாலஜ்மெண்ட்டுக்குது, அதை எடுத்துக்கின்னு கோட்டைக்கு வந்தீங்கன்னா கோட்டைக்குள்ளே நான் உக்காந்துருப்பேன், நேராக இதை காட்டினீங்கன்னா ஐயோ அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறீங்க, போங்க போங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு. அப்படியே வந்து போய் சேரில் எதில் உட்காந்துட்டு என்ன ஸ்டார் இந்த மாதிரி. இப்போ அதை தானே உருட்டுறாரு. யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் ஏன்ட்டா வாங்க, அந்த அண்ணன் பார்த்துக்கிறேன் சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி தான் போன தடவை உருட்டினார். இந்த கார்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. கார்டை எடுத்துகிட்டு போய் காமிச்சோம்னா ஓ கார்டு தூக்கின்னு வந்துட்டேன், அவர் சொன்னால் வருவியா நீ கிளம்பு அப்படின்ட்டுக்கிறாங்க. அதனால் இது எல்லாமே உருட்டு, இது பண்ணக்கூடாது. அதை கோர்ட்டு கொண்டு போனாங்க. தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் தடை வச்சிச்சு. நீங்கள் கேட்க தெரியுமாக்குது, ஏதோ திமுக நல்லது செஞ்சு கரெக்டான நடைமுறையில் போன மாதிரியும், அதை வந்து மத்திய அரசு தலையிட்டு இதை தடுத்து நிறுத்துகிற மாதிரியும், நீங்கள் அநியாயம் பண்ண மாதிரியும் நீங்கள் கேட்குறீங்க. திருமாவளவன் அவர்கள் அவங்களோட அக்கா மகளை நிப்பாட்டினது வந்து வாரிசு அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வாக் ஓவர் பண்ணது தேர்தலேருந்து, அதுக்கு காரணம் வந்து திமுக கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ இல்லைன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் ஆமான்னு வச்சுக்கங்க. வாரிசு அரசியல்னா வேறு என்ன, அது நிறுத்துகிற வரைக்கும் அவங்கள யாருக்காவது தெரியுமா? ஆனால் அதுக்கு முன்னாடி கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பணியெல்லாம் பண்ணியிருக்கதா அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது மேடை ஏறி தொகுறாங்களா இவங்க தான் மாலதி அக்கா, மாலதி தானே அவங்க பேர்? ஆமாம், இவங்க தான் மாலதி அக்கா, இவங்க வந்து அவங்களுடைய அக்கா பொண்ணு, என்ன மாதிரி மேடையில் பேசுகிறாங்க பாரு, கட்சி பணியாற்றுறாங்க, அப்படி யாருக்காவது தெரியுமா? பத்திரிகையாளர்களுக்காவது தெரியுமா? திடீர்னு வராங்க. இப்படி தான் இன்னொருத்தரும் சொல்லியிருந்தார், வாரிசு கருணாநிதி குடும்பத்தில் வாரிசு, அப்பாவுக்கு பிறகு ஸ்டாலின், குடும்ப அரசியல் நான் விடமாட்டேன் அப்படின்னாரு. நைனா அண்ணா நான் தான் அடுத்த சேர்மன் உன் கட்சிக்கு. வானண்ணா அப்படின்ட்டு. எது மதிமுக எது கட்சி தொடங்கினாரு? வாரிசு அரசியலுக்கு எதிராக தானே. நீங்கள் அவர் கட்சியில் யார் தலைவர்? பொதுச் செயலாளர், அவர் பையன் தானே. இப்போ அவர் பேச முடியுமா? அப்படி தான் விவரம் வாரிசு அரசியல் அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படி தான்ப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னா அப்போ ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்போம்ல, என்ன தகுதியில் அவங்க வந்திருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் விலகினது காரணம் திமுக இல்லைன்னு. இவர் விலகினது காரணம் திமுக தான். அங்கே போய் பிரச்சனை ஆச்சு, இவர் வேறு வாய் விட்டார். அது எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அரசியல் மாற்றம் வரப்போகுது அதுக்கு தான் நிற்கிறேன்ட்டாப்புல. அரசியல் மாற்றம்னு அர்த்தம் திமுக தோக்க போகுது, அதிமுக என்டிஏ ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம் வருது. தொங்கு சட்டசபை வரும்னு வேறு வாய் விட்டார்ல. இதெல்லாம் தான் கடுப்பாகி என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அதுன்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் தான் இவர் உங்கள் மேலே கோபமாகறாரு சிஎம்மு அப்படின்னு. அப்புறம் தான் இவர் வாபஸ் வாங்கினார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் தேசிய அளவில் வந்து தலித் மக்களுக்காக போராட போகிறேன், அதனால தான் நான் நிராகரிச்சிட்டேன் தமிழகத்தை. போன வாரம் ஏன் இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வந்தீங்க? தேசிய அரசியலில் என்னால் எதையும் செய்ய முடியல, மாநில அரசியல் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் தானே வந்தீங்க. அப்புறம் நான் மறுபடியும் தேசிய அரசியல். அதனால் இதெல்லாம் வந்து கணக்கு இல்லை. அதாவது என்ன பிரச்சனைனா, அவர் ஒவ்வொரு தடவையும் குழப்பம் அடைவார். முந்தா நாள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இப்போல்லாம் கூட்டணி கட்சிக்க தலைவர்களே பார்த்துக்கிறாங்க மேட்டர் முடிக்கிறதுக்கு, எதிர்கட்சிலாம் தேவையில்லை. திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பிரித்து என்டிஏவை ஜெயிக்க வைக்க போகிறார், அதற்குத்தான் விஜய் பயன்படுகிறார் அப்படின்னாரு. கரெக்டு தானே? அது உண்மையை சொல்லிட்டாரா? என்ன நடக்க போகுதுன்றத இப்படி சொல்லலாமா? அப்படியே நடக்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லணும், விஜய்லாம் ஒன்றும் இல்லை வெத்து வெட்டு, இது வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்கள் கூட்டம் தான் பலம், அப்படி தானே சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க பிரேமலதா என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், அவர் ஆட்சியில் என்ன பிரச்சனை? பெண்கள் பாலியல் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனை அது ஒன்று இருக்குது, மது போதை பிரச்சனை இருக்குது. இதுக்கு போய் இவர் மேலே கோச்சிக்கிறீங்களே, என்ன நியாயம்? அவங்க நியாயம்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லாமல் சொல்கிறது, திட்டாமல் திட்டுறது. இவனை என்ன பைத்தியக்காரன் வச்சிங்கயா? இவனை பார்த்தா அவனுக்கு எப்படி தருது அப்படி இப்படின்னு. ஏய் நீ முதல்ல என்னை திட்டுறியா, என்ன பண்ணுற நைஸாக என்னை திட்டுறியா அப்படின்னு அந்த மாதிரி குற்றச்சாட்டு ஸ்டாலின் அப்படியே சொல்கிறாங்க. அதனால் எதிர்கட்சிகள் கஷ்டப்பட வேணாம், கூட்டணி கட்சிகள் பார்த்துக்குது. இது இல்லாமல் பிரேமலதா பண்ணுற கூத்துலாம் இருக்க, கூட்டணி கட்சிகள்லேருந்து திமுகலேருந்து எல்லாருக்குமே கடுப்பு. பேட்டா நம்ம யாரும் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மாவை ஜெயிக்க விடக்கூடாதுன்ற கடுப்பில் இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால் செம்ம காமெடி நடந்துட்டு உள்ள திமுக உள்ள. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி. நன்றி.